ஆனால் நம்மளுடைய கன்னிராசினியர்களுக்கு உறுதியாக ஆவணி மாதத்துக்கு மேலே தான் ஒரு மாற்றம் உண்டு, ஒரு வெற்றி உண்டு. அப்போ இருக்கிறத தொடரலாமா வேண்டாமா? இருக்கிறத விட்டுட்டு வந்துடலாமா அப்படின்னு நினச்சிங்கன்னா இருக்கிறதை கண்டிப்பாக தொடரலாம். தொழிலில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். ஆனால் என்னென்னா அதற்கான நேர கால அளவை கொஞ்சம் அதிகமாக டைம் ஒதுக்கி செஞ்சீங்கன்னா வெற்றி உண்டு. நம்மளுடைய கன்னிராசியில் குடும்ப தலைவிகளுக்கு எந்தளவுக்கு ஒரு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் அப்படின்னா, குடும்ப தலைவிகள் தன்னுடைய மாமனார் மாமியார் மற்றும் அதாவது மாப்பிள்ளையோட சகோதர சகோதரிகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடையும் புரிஞ்சுக்கிடுவாங்க. உங்கள் மீது அக்கறை செலுத்துவாங்க. நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை உண்டு. அதுவும் எப்போ இருந்துன்னா இந்த மாதம் பிற்பகுதிக்கு அதாவது பிற்பகுதி பிறகு உறுதியாக ஒரு ஒற்றுமை ஏற்படும். நம்மளுடைய கன்னிராசியில் யாரெல்லாம் கலைத்துறையில் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்க சிறந்த ஒரு நடிகராக, சிறந்த நடிகையாக, சிறந்த கதையாசிரியராக, சிறந்த கேமராமேனாக, ஸோ சினிமா துறையில் என்னென்ன ஃபீல்டாக இருக்கோ அத்தனை வகையான